அகாடமியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாஸ்டர் பிரவீன் ஜான்சன் அவரோட கீழே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏரோ ஸ்கேட்டபால் சங்கத் தலைவர் ராகேஷ் சுப்ரமணியம், மாஸ்டர் பிரவீன் ஜான்சன், மாஸ்டர் ஜி தங்கமுருகன், மாஸ்டர் அமல் ஜோயல் அவங்களோட நல்ல கோச்சிங்னால் நாங்கள் 6 டைம்ஸ், அதாவது தொடர்ந்து 6 வருஷமாக நாங்கள் வந்து நேஷ்னல்ஸில் தமிழ்நாடு அணி தான் இது வரைக்கும் ஜெயிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம்ல ஏரோ ஸ்கேட்டபால் சங்கம் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளியிலையும் ஏரோ ஸ்கேட்டபால் கேமை இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு நல்ல ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இருந்தால் என்ன மாதிரி ஒரு பிளேயர்ஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 10வது தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டபால் போட்டி ஷீரடி மகாராஷ்டிராவில் ஜனவரி 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி மிக கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான், ஹரியானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் இந்த போட்டிகளில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு ஏரோ ஸ்கேட்டபால் சங்க தலைவர் ராகேஷ், நான் செயலாளர் பிரவீன் ஜான்சன் மற்றும் ஜி தங்கமுருகன் தலைமையில் பயிற்சியாளர்கள் அமல் ஜோயல் மற்றும் வினோத்குமார் ஒருங்கிணைப்பில் 10 வயது, 14 வயது, 18 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பிரிவுகளில் ஏரோ ஸ்கேட்டபால் ஸ்கேட்டிங், ஸ்கேட்டிங் ஜிக்ஸாக், ஸ்கேட்டிங் ஸ்லோ வாக்கிங், ஸ்கேட்டிங் ஹர்டில்ஸ், ஸ்கேட்டிங் 1 மினிட் ரேஸ் என்னும் பலதரப்பட்ட புதுவிதமான ஸ்கேட்டிங் விளையாட்டுகளில் 90க்கும் அதிகமான தமிழக வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு கொண்டு மிக சிறப்பாக இந்த ஸ்கேட்டிங் விளையாட்டினை விளையாடி அனைத்து பிரிவிலும் முதலிடம் பிடித்து அதிக புள்ளிகளை பெற்று தமிழக அளவில் தமிழகம் சார்பாக பங்கு கொண்டு இந்திய தேசிய அளவில் முதலிடம் பிடித்து தங்கக் கோப்பையை பெற்று வந்துள்ளனர் என்பதை மிக பெருமையுடன் இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த தேசிய போட்டிகளில் 10க்கும் அதிகமான மாநிலங்களிலிருந்து ஏராளமாக 500க்கும் அதிகப்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழகத்திலிருந்து 90க்கும் அதிகமான வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து தேசிய அளவில் தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளனர். மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் கன்சிஸ்டன்சி என்ற ஒரு வார்த்தை உண்டு. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, இந்த ஏரோ ஸ்கேட்டபால் ஸ்கேட்டிங் போட்டியில் தொடர்ந்து 6வது முறையாக தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மிக பெருமிதத்துடன் இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறேன்.